பால் நிறுவனங்கள் நிறைய அவங்களோட பொருட்களை விலையை குறைக்காம இருக்காங்க. தம்பி, இப்போ இது வந்து இந்த ஜிஎஸ்டியே ஒரு மோசடி. நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க, அவங்க பேசுறதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல வந்து பாலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதுங்க நிறைய பேருக்கு தெரியாது. பெரிய அரசியல் பேசக்கூடியவங்க கூட அந்த சின்ன உண்மை கூட தெரியாது. அது தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வந்து இவங்க வந்து ஒரு விதத்தில் ஜிஎஸ்டியே சொல்லாங்க. இன்னைக்கு டாலர் மதிப்பிழப்பு பார்த்தீங்களா எவ்வளோ போயிருக்கு? பெட்ரோலுக்கு விலை எப்படி போயிட்டு இருக்கு? அப்போ இது எல்லாமே இன்டைரக்டா பிசினஸ் அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஏன் அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கோ மோடி அவர்களுக்கோ தெரியலன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து இண்டஸ்ட்ரி வந்து வெறும் ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி அல்ல, இவன் இதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து எவ்வளவு மோசமா இருக்கு. இப்போ டாலருடைய மதிப்பிழப்பு எவ்வளவு எஃபெக்டை கொண்டு வர போகுது. அதே போல இவங்களுடைய பல்வேறு பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால ஏற்படக்கூடிய இழப்பு, இது வந்து ரொம்ப ஈடுகட்டுவது வந்து பெரிய விஷயம். இன்னைக்கு கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஆவின் வந்து மில்க்குக்கோ மில்க் ப்ராடக்ட்ஸுக்கோ நாங்கள் ஒன்றும் விலை உயர்வெல்லாம் பண்ணல. இந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் நாங்கள் சந்திச்சிருக்கோம். நெருக்கடியில் சந்திச்ச நேரத்தில் அது மக்களுக்கு ஒரு சுமையாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டாக வச்சு பண்ணிட்டோம். நல்ல போகுது சார், நான் தான் சொல்லியிருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் 50% நாங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். தம்பி, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவில் 5000 மினி டயரி உருவாக்குவதற்காக பண்ணைகள் அமைப்பதற்கு நாங்கள் கடன் உதவி கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணி கூட பார்க்க முடிய அளவுக்கு 1280 கோடி நாங்கள் வந்து கடன் வழங்கியிருக்கோம். நிறைய மானியத்தோடு கூடிய கடன் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அடிப்படையாக வந்து ஃபார்மரை ஊக்குவிக்கக்கூடிய விஷயம். மில்க் இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம், 3 ரூபாய் தலைவர் இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம். நிறைய டெக்னாலஜி அடாப்ஷன் நேராக ஆவினை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஃபார்மருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். தம்பி, ஆவின் வரலாற்றிலே முதல் முறையாக இப்போதான் வந்து நிறைய பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஃபார்மர்லேருந்து தொடங்கி உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் வரையிலான ஒவ்வொரு கட்டத்திற்குமான பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஃபார்மர்ஸுக்கும் அந்த ட்ரெண்ட் தெரியணும். அவங்க பண்ணக்கூடிய ஃபார்மிங்கில் என்னென்ன புதிய வேல்யூ அடிஷன்ஸ் பண்ண முடியும், எப்படி டெக்னாலஜிக்கு அவங்க போக முடியும், அது அவங்க தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து அஃபிஷியல்ஸுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். நிறைய கவர்மெண்ட்